எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டோட மழை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கீங்களா? உங்க ஊர்ல அடுத்த சில நாளைக்கு மழை கொட்ட போகுதா இல்ல சும்மா தூறிட்டு போகுமா? வாங்க இத பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. உங்க ஊர்ல இன்னைக்கு மழை பெஞ்சுதா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா, ஒரு பக்கம் சிலர், ஐயோ எங்க ஏரியாவே மிதக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் சிலரோ, இங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லங்கன்னு சொல்றீங்க. இந்த கன்ஃபியூஷன் தான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி. சென்னை, செங்கல்பட்டு மாதிரி இடங்கள்ல மழை இருக்கு. ஆனா பல உள் மாவட்டங்கள் இன்னமும் வானம் பார்த்த பூமியா தான் இருக்கு. ஏன் இந்த வித்தியாசம்? வாங்க இதுக்கு என்ன காரணம்னு ஆழமா அலசலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் பார்த்திரலாம். முதல்ல தமிழ்நாட்டோட பொதுவான நிலவரம், அப்புறம் தென் மாவட்டங்கள், கடலோர பகுதிகள், டெல்டா, உள் மாவட்டங்கள்னு ஒவ்வொரு ஏரியாவா பார்ப்போம். கடைசியா இந்த வித்தியாசமான மழைக்கு என்ன காரணம், நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த மழை நிலவரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். முதல்லயே ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டுல இருக்கிற அநேகமா எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு. ஆனா ஒரே நாள்ல ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் பெய்யாது. அதனால உங்க ஊர்ல இன்னும் மழை வரலன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த தேதியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 8. அது வரைக்கும் தமிழ்நாட்டுல பரவலா மழைக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. இன்னைக்கு மழை பெய்யலனாலும் அடுத்த சில நாட்கள்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்ப நாம ஒவ்வொரு ஏரியாவா பார்க்கலாம். நீங்க நிறைய பேர் கேட்டதுக்காகவே முதல்ல நம்ம சவுத் சைடு, அதாவது தென் மாவட்டங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா, எப்ப பார்த்தாலும் சென்னைய பத்தியே பேசுறீங்க, எங்க தென் மாவட்டங்களை பத்தி சொல்லுங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தோம். அதனாலதான் இந்த தடவை ஸ்பெஷலா உங்களுக்காக தென் மாவட்டங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அங்க என்ன நிலவரம்னு பாப்போமா? தென் மாவட்டங்கள்லயே குறிப்பா ஒரு 3 மாவட்டங்கள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி. இங்க இருக்கிறவங்க அடுத்த 2 நாளைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் ரொம்பவே அலர்ட்டா இருங்க. குறிப்பா தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு முக்கியமான வார்னிங். நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், போன அக்டோபர் மாசம் எப்படி ஒரு பெரிய வெள்ளத்தை சந்திச்சோன்னு. அதே மாதிரி லோ லையிங் ஏரியாஸ், அதாவது தாழ்வான பகுதிகளில் தண்ணி தேங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால தயவு செஞ்சு ரொம்ப சேஃபா இருங்க. அடுத்து மத்த தென் மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, கன்னியாகுமரி. இங்கேயும் மிதமான மழையிலிருந்து சில இடங்கள்ல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மொத்தத்துல தெற்கு பக்கம் முழுசுக்குமே நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சவுத் முடிச்சாச்சு. இப்ப அப்படி கொஞ்சம் மேல வந்து நம்ம கடலோர மாவட்டங்கள்லயும் டெல்டா பகுதிகள்லயும் என்ன நிலைமைன்னு பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல இருந்து கடலூர் வரைக்கும் இந்த கோஸ்டல் பெல்ட்ல ஏற்கனவே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னிக்கும் நாளைக்கும் இதேதான் கதை. ஆனா இது விடாம பெய்யற மழை இல்ல. கொஞ்ச நேரம் பெய்யும், அப்புறம் கேப் விடும், மறுபடியும் திடீர்னு ஒரு ஹெவி ஸ்பெல் வரும். வெளியே போறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அடுத்து நம்ம விவசாயத்தோட உயிர் நாடியான டெல்டா மாவட்டங்கள், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், இது கூடவே திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், இந்த எல்லா மாவட்டங்கள்லயும் பரவலா நல்ல மழை எதிர்பார்க்கலாம். விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல செய்தியா இருக்கும். சரி, சவுத் பார்த்தாச்சு, கோஸ்டல் ஏரியா பார்த்தாச்சு. இப்போ எங்க மாவட்டத்தை மட்டும் விட்டுட்டீங்களேன்னு கேக்குற உள் மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்ட மக்களுக்காக இதோ உங்களுக்கான அப்டேட் வந்தாச்சு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அப்புறம் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர் வரைக்கும் இந்த உள் மாவட்டங்கள்ல நிலைமை கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, தென் மாவட்டங்கள்லயும் கடலோரத்திலையும் பார்த்த மாதிரி கொட்டி தீர்க்கிற கனமழைக்கு இங்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அதுக்கு பதிலா அங்கங்க லேசானதிலிருந்து மிதமான மழை, அதாவது ஒரு சாரல் மழை மாதிரி தான் இருக்கும். நாள் முழுக்க வானம் மேகமூட்டமா இருக்கும். ஆனா பெரிய மழைக்கு வாய்ப்பு குறைவு. சரி, இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஏன் இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி மழை பெய்யுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? வாங்க பார்க்கலாம். ஆமா, இதுதான் இப்ப இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. ஒரு தெருவுல நல்ல மழை, அடுத்த தெருவுக்கு போனா ஒரே வெயில். ஏன் இப்படி ஒரு குழப்பம்? இதுக்கு ஒரு சிம்பிளான அறிவியல் காரணம் இருக்கு. இதுக்கு காரணம் கல்மெகி அப்படிங்கிற புயலோட ஒரு இன்டைரக்ட் எஃபெக்ட். சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஒரு சிஸ்டமோ, அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ புயலோ நம்ம தமிழ்நாட்டை நேரடியா தாக்கல. அது ரொம்ப தூரத்துல இருக்கு.
ஆனா அதோட தாக்கம் மட்டும் நம்ம மேல இருக்கு. எப்படின்னா, ஒரு பெரிய ஃபேன் ரொம்ப தூரத்துல ஓடினா காத்து மட்டும் நம்ம மேல படும் இல்லையா? அந்த மாதிரி தான். அந்த சிஸ்டம் ஈரப்பதமுள்ள காத்த நம்ம பக்கம் தள்ளி விடுது. அதனாலதான் ஒரு புயல் நேரடியா வந்தா தமிழ்நாடு முழுக்க எப்படி ஒரே மாதிரி மழை பெய்யுமோ அப்படி பெய்யாம அந்த காத்து எங்கெல்லாம் ஈரப்பதத்தை கொண்டு போய் குவிக்குதோ அங்க மட்டும் மழை பெய்யுது. இதுதான் இந்த இடத்துக்கிடம் மழை மாறுபடுறதுக்கு காரணம். சரி, இவ்ளோ நேரம் டீட்டெயிலா பார்த்தோம். கடைசியா நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு ஒரு தடவை பாத்திரலாம். ஒரே வரியில சொல்லணும்னா, இன்னைக்கு, நாளைக்கு, நவம்பர் 7 அப்புறம் 8 இந்த 4 நாள்ல தமிழ்நாட்டோட பெரும்பாலான பகுதிகள்ல மழைக்கு நிச்சயம் வாய்ப்பிருக்கு. சோ நம்ம எல்லார்கிட்டயும் இப்ப தேவைப்படுற ஒரே விஷயம் பொறுமை தான். ஐயோ எங்க ஊருக்கு இன்னும் மழையே வரலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க, கவலையே படாதீங்க. இன்னைக்கு இல்லனா அடுத்த 1-2 நாள்ல கண்டிப்பா உங்களுக்கும் மழை இருக்கு. சரி, இந்த மழை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் தொடரும்னு சொல்லிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அடுத்த பெரிய மழை எப்போ வரும், இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல பதில் சொல்றோம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ரொம்ப முக்கியமா பாதுகாப்பா இருங்க.